சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. எல்லா உயிர்களுக்கும், ஏன் இந்த அகிலத்திற்கே தாயாகவும் தந்தையாகவும் விளங்குபவர் அந்த எம்பெருமான் சிவபெருமான். அவருடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் மிக எளிமையான, அதே சமயம் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழி என்றால் அது ருத்ராட்சத்தை அணிவதுதான். ஆன்மீக உலகத்துல ருத்ராட்சத்திற்கு நிகரான ஒரு புனித பொருள் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த ருத்ராட்சம் எப்படி உருவானது? அது வெறும் மரத்துல காய்க்கும் ஒரு காய் மட்டும்தானா, அல்லது அதற்கு பின்னால் தெய்வீக ரகசியம் ஏதாவது இருக்கா என்று தேடி பார்த்தால் சிவபுராணம் நமக்கு ஒரு சிலிர்ப்பூட்டும் வரலாற்றை சொல்கிறது. முன்பொரு காலத்தில் தாரகாசுரன் என்ற கொடிய அரக்கன் இருந்தான். அவனுடைய புதல்வர்களான தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி ஆகிய 3 அசுரர்கள் இருந்தார்கள். இவர்களைத்தான் புராணங்கள் திரிபுராசுரர்கள் என்று அழைக்கிறது. இவர்கள் அசுர குலத்துக்கே உரிய இயல்போடு எப்படியாவது தேவர்களை அடக்கி ஆள வேண்டும், மரணமே இல்லாத வாழ்வை அடைய வேண்டும் என்ற பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த வழி கடும் தவம். படைப்பு கடவுளான பிரம்மதேவரை நோக்கி அந்த 3 அசுரர்களும் பல ஆயிரம் வருடங்கள் கடுமையான தவத்தை மேற்கொண்டார்கள். வெயில், மழை, குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் ஒற்றை காலில் நின்று அவர்கள் செய்த தவத்தின் வலிமை பிரம்மலோகத்தையே அதிர வைத்தது. அவர்களின் வைராக்கியத்தை கண்ட பிரம்மா அவர்கள் முன் தோன்றினார். குழந்தைகளே, உங்கள் தவத்தை கண்டு மெச்சினேன். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்த அசுரர்கள், பிரபோ, எங்களுக்கு மரணமே நிகழக்கூடாது, நாங்கள் என்றும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் பிரம்மா, பிறந்த உயிர்கள் அனைத்தும் ஒரு நாள் அழியத்தான் வேண்டும். இது இயற்கையின் விதி, இதை மாற்ற முடியாது. ஆதலால் இறப்பை தவிர வேறு ஏதாவது ஒரு வரத்தை கேளுங்கள் என்று கூறினார். புத்திசாலிகளான அந்த அசுரர்கள் தங்களுக்குள்ளே ஒரு சதி திட்டத்தை தீட்டினார்கள். சரி, அப்படியானால் எங்களுக்கு 3 தனித்தனி கோட்டைகள் வேண்டும். பொன், வெள்ளி, இரும்பு ஆகிய உலோகங்களால் ஆன அந்த 3 கோட்டைகளும் பூமியிலோ அல்லது ஒரே இடத்திலோ இருக்கக்கூடாது. அவை வானத்தில் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் அந்த அரிய நேரத்தில் எவன் ஒருவன் ஒரே ஒரு பானத்தை, அம்பை எய்து இந்த 3 கோட்டைகளையும் ஒரே நேரத்தில் அழிக்கிறானோ அவனால் மட்டுமே எங்களுக்கு மரணம் நிகழ வேண்டும். அதுவரை எங்களை யாராலும் அழிக்கக்கூடாது என்று ஒரு விசித்திரமான வரத்தை கேட்டார்கள். 3 பறக்கும் கோட்டைகளை ஒரே நேரத்தில் ஒரே அம்பால் அழிப்பது என்பது சிவபெருமானை தவிர வேறு யாராலும் முடியாத காரியம் என்பதை உணர்ந்திருந்தும் அவர்கள் கேட்ட வரத்தை பிரம்மா வழங்கினார். வரம் பெற்ற ஆணவத்தில் திரிபுராசுரர்கள் அட்டகாசம் செய்யத் தொடங்கினார்கள். தங்களுடைய பறக்கும் நகரங்களில் ஏறிக்கொண்டு மூவுலகிலும் வலம் வந்தார்கள். தேவர்களையும் ரிஷிகளையும் அப்பாவ மக்களையும் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களின் கோட்டைகள் வானத்தில் பறந்து செல்லும் போதெல்லாம் கீழே உள்ள நகரங்களும் காடுகளும் அழிந்தன. தேவர்களின் சொர்க்கலோகம் பறிபோனது. இந்த அசுரர்களின் தொல்லை தாங்க முடியாத இந்திரனும் மற்ற தேவர்களும் திக்கற்று நின்றனர். பிரம்மா கொடுத்த வரத்தால் அவர்களை யாரும் நெருங்கக்கூட முடியவில்லை. இறுதியாக தங்களின் மானத்தையும் உயிரையும் காத்துக்கொள்ள தேவர்கள் அனைவரும் கைலாயத்தை நோக்கி ஓடினார்கள். அங்கே தியானத்தில் இருந்த சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்து கதறினார்கள். எம்பெருமானே, திரிபுராசுரர்களின் கொடுமை தாங்க முடியவில்லை. அவர்கள் பெற்ற வரத்தின் திமிரில் தர்மத்தை அழித்து வருகிறார்கள். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த 3 பறக்கும் கோட்டைகளையும் அழித்து அசுரர்களை வதம் செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு முறையிட்டார்கள். தன் பக்தர்கள் படும் வேதனையை கண்ட சிவபெருமான் மனம் இளகினார். அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை காக்கவும் முடிவு செய்தார். ஆனால் அந்த அசுரர்களை அழிப்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் பெற்ற வரம் அப்படிப்பட்டது. அவர்களை அழிக்க வேண்டுமானால் அதற்கு ஈடு இணையற்ற ஒரு ஆயுதமும் அளவிட முடியாத சக்தியும் தேவைப்பட்டது. அதற்காக சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடத் தொடங்கினார். அது சாதாரண தியானம் அல்ல, அண்ட சராசரங்களையும் நடுங்க வைக்கும் அகோர தியானம். கண்களை முழுவதுமாக மூடிக்கொண்டு பல 1000 தேவ வருடங்கள் அந்த தியானத்தை அவர் தொடர்ந்தார். அசைவற்ற நிலையில் மூச்சை கூட அடக்கி பிரபஞ்சத்தின் அத்தனை சக்தியையும் தனக்குள் திரட்டினார். அந்த தியானத்தின் வெப்பம் உலகெங்கும் பரவியது. 1000 வருடங்கள் கடந்தன. சிவபெருமான் தியானத்தை கலைத்து மெல்ல தன் கண்களை திறக்க முற்பட்டார். அப்பொழுது அவர் மனதில் தேவர்கள் பட்ட துன்பங்களும் உலக உயிர்கள் அனுபவிக்கும் வேதனைகளும் நிழலாடின.
பரம்பொருளான ஈசன் கருணை கடல் அல்லவா? அந்த ஆழமான கருணை உணர்வு அவர் கண்களில் இருந்து நீர் துளிகளாக உருவெடுத்தது. பாதி மூடிய நிலையில் இருந்த அவருடைய அழகிய கண்களில் இருந்து சூடான கண்ணீர் துளிகள் வழிந்தோடின. அந்த கண்ணீர் துளிகள் கைலாயத்தில் இருந்து சிதறி பூமியின் பல இடங்களில் விழுந்தன. சிவனின் கண்களில் இருந்து விழுந்த அந்த புனிதமான கண்ணீர் துளிகளே பூமியில் விழுந்தவுடன் விதைகளாக மாறின. அந்த விதைகள் வேரூன்றி மரங்களாக வளர்ந்தன. அந்த மரங்கள் தான் இன்று நாம் போற்றும் ருத்ராட்ச மரங்கள். சமஸ்கிருதத்தில் ருத்ர என்பது சிவபெருமானை குறிக்கும். அக்ஷி என்றால் கண்கள் அல்லது கண்ணீர் என்று பொருள். சிவனின் கண்ணிலிருந்து வந்ததால் இதற்கு ருத்ராட்சம் என்று பெயர் வந்தது. அதாவது இது வெறும் தாவர இனம் அல்ல, இது சிவனின் நேரடி அம்சம். சிவனின் கருணையே உருவமாக மாறிய ஒரு வடிவம். அந்த கண்ணீர் துளிகள் விழுந்த இடங்களை பொறுத்து ருத்ராட்சங்களில் பல வகைகள் தோன்றின. கவுட் தேசம், மதுரா, அயோத்தி, காசி, மலையகம் போன்ற புனிதமான இடங்களில் இந்த மரங்கள் செழித்து வளர்ந்தன. சிவனின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராகவும் அதே சமயம் அசுரர்களை அழிப்பதற்கான கோபக் கண்ணீராகவும் இருந்தது. அதனால்தான் ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு அது மன அமைதியையும் தருகிறது, அதே நேரத்தில் எதிர்ப்புகளையும் தீய சக்திகளையும் அழிக்கும் வல்லமையையும் தருகிறது. சிவனின் கண்ணீர் பூமியில் விழுந்த பிறகு அவர் திரிபுராசுரர்களை அழிக்க புறப்பட்டார். பூமியை தேராகவும், சூரிய சந்திரர்களை சக்கரங்களாகவும், மேருமலையை வில்லாகவும், வாசுகி பாம்பை நாயாகவும், விஷ்ணுவை அம்பாகவும் கொண்டு அந்த 3 பறக்கும் கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும் அந்த நொடிக்காக காத்திருந்தார். அந்த தருணம் வந்தபோது சிவபெருமான் புன்னகைத்தபடியே அந்த அம்பை எய்தார். சில புராணங்களில் அவர் சிரித்த சிரிப்பிலேயே கோட்டைகள் எரிந்து சாம்பலானதாகவும் சொல்லப்படுகிறது. திரிபுராசுரர்கள் அழிந்தார்கள், உலகம் அமைதி பெற்றது. ஆனால் அந்த போருக்கு முன்பே சிவபெருமான் உலகுக்கு அளித்த மிகப்பெரிய கொடைதான் இந்த ருத்ராட்சம். எப்படி ஒரு தாயின் அன்பு குழந்தையை காப்பாற்றுகிறதோ அப்படித்தான் இந்த ருத்ராட்சம் அணிபவர்களை காப்பாற்றுகிறது. சிவபெருமான் அந்த அசுரர்களை அழிக்க திட்டமிட்ட போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? தீமையை அழிக்க வேண்டும் என்ற உக்கிரம் ஒரு பக்கம், தன் குழந்தைகள் படும் கஷ்டத்தை பார்த்து வந்த கருணை மறுபக்கம். இந்த 2 உணர்வுகளின் கலவைதான் ருத்ராட்சம். இதனால்தான் ஞானிகளும் சித்தர்களும் சொல்வார்கள், யார் ஒருவன் கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கிறதோ அவனை யமன் கூட நெருங்க அஞ்சுவான் என்று. ருத்ராட்சம் அணிந்தவனின் முன்னால் பேய், பிசாசு, பில்லி, சூனியம் போன்ற எந்த எதிர்மறை ஆற்றலும் நிற்க முடியாது. காரணம், அது சாதாரண மணி அல்ல, அது சிவனின் கண். சிவனே நம்முடன் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு சமம் அது. இந்த ருத்ராட்சத்தில் முகம் வாரியாக பல வகைகள் உண்டு. ஒரு முகம் முதல் பல முகங்கள் வரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் இவை அனைத்தும் தோன்றிய விதம் நாம் மேலே கேட்ட அந்த ஒரு துளி கண்ணீரில்தான். எம்பெருமான் ஈசன், என் பக்தன் என்னை நினைத்து உருகி அழும்போது அவனுடைய கண்ணீரை துடைக்க நான் இருப்பேன் என்று சொல்வதைப் போல அவரே கண்ணீர் சிந்தி நமக்கு இந்த ருத்ராட்சத்தை கொடுத்திருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை இமயமலையின் அடிவாரத்திலும், நேபாளம், இந்தோனேஷியா போன்ற இடங்களிலும் இந்த ருத்ராட்ச மரங்கள் வளர்ந்து சிவபக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றன. காய்ந்த ருத்ராட்சம் பார்ப்பதற்கு கரடு முரடாக முட்களோடு இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அது நம் கர்ம வினைகளை அழிக்கும் ஒரு மென்மையான ஆயுதம். திரிபுராசுரர்களை அழிக்க சிவன் எப்படி தயாரானாரோ அதே போல நம் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், நோய்கள், பயம் என்ற அசுரர்களை அழிக்க சிவன் நமக்கு கொடுத்திருக்கும் கவசம் தான் இந்த ருத்ராட்சம். ஆகவே ருத்ராட்சம் என்பது வெறும் அணியும் பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு, சிவனின் அன்பின் அடையாளம். அதை கையில் எடுக்கும் போதெல்லாம் இது எனக்காக ஈசன் சிந்திய கண்ணீர் என்ற எண்ணத்தோடு அணிந்து கொண்டால் சிவனின் அருள் எப்போதும் நமக்கு துணையாக இருக்கும். ஓம் நம சிவாய. நாம் இவ்வளவு நேரம் ருத்ராட்சத்தின் புராண பெருமைகளை பார்த்தோம். சிவனின் கண்ணீர் எப்படி ருத்ராட்சமாக மாறியது என்ற கதையை கேட்டோம். ஆனால் ஆன்மீகத்தை தாண்டி இதுல என்ன சார் சயின்ஸ் இருக்கு? இது வெறும் மரத்துல காய்க்கிற காய் தானே அப்படின்னு கேட்கிற இந்த தலைமுறைக்கும் ருத்ராட்சம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உள்ளடக்கி காத்திருக்கு. நம் முன்னோர்கள் எதையுமே காரணமில்லாமல் செய்யவில்லை என்பதற்கு ருத்ராட்சமும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சொல்லப்போனால் ருத்ராட்சம் என்பது ஒரு ஆன்மீக பொருள் என்பதை விட உடலையும் மனதையும் சீர்படுத்தும் ஒரு பயோடெக்னாலஜி கருவி என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகம் இயங்குவதே சக்தியால தான். அறிவியல்ல அதை எனர்ஜின்னு சொல்லுவோம். அதே போல மனித உடலும் ஒரு மிகப்பெரிய மின்சாரம் பாயும் இயந்திரம் போன்றதுதான். ஆச்சரியமா இருக்கா? ஆமாம். நம்ம இதய துடிப்பு, மூளையிலிருந்து உடல் உறுப்புகளுக்கு போகும் கட்டளைகள்,
நரம்பு மண்டலம் எல்லாமே மிக நுண்ணிய மின்சார அதிர்வுகள் மூலமாகத்தான் பயோ எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் இயங்குது. நாம் எப்போதெல்லாம் அதிக மன அழுத்தம், கோபம் அல்லது பயத்தில் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த மின்சார ஓட்டத்தில் ஒரு தடை அல்லது ஒரு வேகம் ஏற்படும். இதுதான் பிற்காலத்தில் இரத்த அழுத்தம், பிபி, இதய நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக அமையுது. இங்கேதான் ருத்ராட்சம் ஒரு மருத்துவர் போல உள்ளே வருது. ருத்ராட்ச மணிகளுக்கு இயற்கையாகவே தனித்துவமான மின்காந்த சக்தி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அறிவியல்ல இதை டிஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவைக்கு அதிகமான மின் ஆற்றலை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் போது அதை சீராக வெளியிடவும் கூடிய சக்தி இந்த மணிகளுக்கு உண்டு. இதை நாம் கழுத்தில் அணியும் போது, அதுவும் குறிப்பாக நம் இதயத்திற்கு நேராக அணியும் போது அது ஒரு நிலைப்படுத்தியாக ஸ்டெபிலைசர் செயல்படுது. உதாரணமா இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில நமக்கு டென்ஷன் இல்லாத நாளே இல்லை. காலையில எழுந்திருச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஏதோ ஒரு பதட்டம், ஸ்ட்ரெஸ் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. இப்படி பதட்டப்படும் போது நம் இதய துடிப்பு தாறுமாறாக எகிரும். அந்த சமயத்துல ருத்ராட்சம் நம்ம உடம்போட பயோ எலக்ட்ரிக் ஓட்டத்தை சமநிலைப்படுத்துது. அதிகப்படியான மின்னோட்டம் பாயும் போது ஃபியூஸ் கேரியர் எப்படி பாதுகாக்குதோ அதுபோல ருத்ராட்சம் நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக வைக்குது. இதனாலதான் தொடர்ந்து ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு இரத்த கொதிப்பு, உடைய பிபி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று பல ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, ருத்ராட்ச மணிகளின் வடிவத்தை பார்த்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். இது சும்மா அழகுக்காக இல்ல. இந்த மணிகள் நம்ம கழுத்துல பட்டு உரசும் போது அது ஒரு விதமான அக்யூப்ரெஷர் சிகிச்சையை நம்ம உடம்புக்கு கொடுக்குது. கழுத்து பகுதியில் இருக்கிற முக்கியமான நரம்பு மையங்களை இந்த மணிகள் லேசாக அழுத்தி தூண்டி விடுறதுனால மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராகுது. இதனால மனசுல ஏற்படுற தேவையில்லாத குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவான சிந்தனை பிறக்குது. இதை விட முக்கியமா பயணங்களின் போது ருத்ராட்சம் எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். அந்த காலத்துல சன்னியாசிகளும் சித்தர்களும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. ஊராக பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணியோட தன்மை மாறும். நமக்கு தெரியும், நீர் மாறுனா குணம் மாறும்னு சொல்லுவாங்க. சில இடத்துல தண்ணி நல்லா இருக்கும், சில இடத்துல அது விஷத்தன்மை வாய்ந்ததா அல்லது உடலுக்கு ஒத்துக்காததா இருக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ லேப் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. அவங்க நம்பினது ருத்ராட்சத்தை தான். ஒரு ருத்ராட்ச மணியை நூல்ல கட்டி அந்த தண்ணிக்கு மேல பிடிச்சாங்கன்னா அது சுழலும் திசையை வச்சு அந்த தண்ணி நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அந்த ருத்ராட்சம் வலதுபுறமா கிளாக் வைஸ் சுத்துச்சுன்னா அந்த தண்ணீர் பிராண சக்தி நிறைந்தது, குடிக்கலாம்னு அர்த்தம். அதுவே இடதுபுறமா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துச்சுன்னா அதுல ஏதோ நச்சுத்தன்மை இருக்கு, உடம்புக்கு ஆகாதுன்னு அர்த்தம். இதை இன்னைக்கும் பல பேர் சோதனை செஞ்சு ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு காரணம் ருத்ராட்சத்துக்கு இருக்கிற அந்த அதிர்வலைகளை உணரும் திறன். தண்ணீர் மட்டும் இல்லைங்க, தூக்கத்துக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. வெளியூர் பயணங்கள் போகும்போது புது இடம், புது சூழல்னால நிறைய பேருக்கு சரியா தூக்கம் வராது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கடிகாரம், பாடி கிளாக் குழம்பி போயிருக்கும். ஆனா ருத்ராட்சம் அணிந்திருந்தா அது நம்ம உடம்பை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை, அதாவது ஒரு ஆராவை உருவாக்குது. உங்களுடைய சொந்த ஆற்றலை அது சிதற விடாம ஒரு கூடு போல உங்களை பாதுகாக்கும். இதனால நீங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல படுத்தாலும் நிம்மதியான தூக்கம் வரும். ஒரு குழந்தைக்கு தாயின் மடி எப்படி பாதுகாப்பான உணர்வை தருமோ அதே உணர்வை ருத்ராட்சம் தரும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ருத்ராட்சத்தால எதிர்மறை சக்திகளை, நெகட்டிவ் எனர்ஜி விரட்ட முடியும். இதுல மாந்திரீகமும் ஒண்ணும் இல்லை, இதுவும் அறிவியல் தான். நம்மளை சுத்தி எப்பவுமே கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சுகளும் அதிர்வலைகளும் இருந்துகிட்டே இருக்கு. சில சமயம் சிலருடைய பொறாமை பார்வை அல்லது தீய எண்ணங்கள் கூட ஒரு வகையான நெகட்டிவ் வைப்ரேஷனா நம்மளை தாக்கும். ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கும் போது அதோட காந்தப்புலம் நம்ம உடம்பை சுத்தி ஒரு கவசமா நின்னு இந்த மாதிரியான நெகட்டிவ் அலைவரிசைகளை ஊடுருவ விடாம தடுக்குது. நவீன அறிவியல்ல கேர்லியன் போட்டோகிராஃபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு பொருளை சுத்தி இருக்கிற ஒளிவட்டத்தை ஆரா படம் பிடிக்கிறது. ருத்ராட்சம் அணிந்த ஒருவரை படம் பிடித்து பார்த்தப்போ அவங்களை சுத்தி இருக்கிற அந்த ஒளிவட்டம் ரொம்பவே பிரகாசமாகவும் விரிவாகவும் இருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, ருத்ராட்சம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் மன வலிமையையும் பல மடங்கு பெருக்குதுங்கிறது தான் உண்மை. இதுல பல முகங்கள் இருக்கு. ஒரு முகம், 5 முகம், 6 முகம்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம உடம்புல எந்த சக்கரம்
அல்லது எந்த உறுப்பு பலவீனமா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியான ருத்ராட்சத்தை அணியும் போது அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு தேவையான காந்த அதிர்வுகளை அது கொடுக்குது. இது ஒரு விதத்துல செல்போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி தான். நம்ம உடம்புங்கிற பேட்டரி எப்போதெல்லாம் டவுன் ஆகுதோ அப்போதெல்லாம் ருத்ராட்சம்ங்கிற பவர் பேங்க் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. குறிப்பா சொல்லணும்னா மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். மூளையில சுரக்கிற செரோடோனின், டோபமைன் போன்ற வேதிப்பொருட்களை சமநிலைப்படுத்துறதுல ருத்ராட்சம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மனசு அமைதியானா முகம் பொலிவாகும், வாழ்க்கை தெளிவா தெரியும். ஆக மொத்தம் ருத்ராட்சம்ங்கிறது வெறும் பக்தி பொருள்னு மட்டும் நினைச்சு சுருக்கிட முடியாது. அது இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான அறிவியல் கருவி. பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எந்தவித நவீன கருவிகளும் இல்லாம நம்ம ரிஷிகள் இதோட பலனை துல்லியமா கணிச்சு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய அறிவுத்திறனை நினைச்சு நாம வியக்காம இருக்க முடியாது. நம்ம ருத்ராட்சத்தை அணியும் போது சிவனின் அருளோடு சேர்த்து இயற்கையின் இந்த அறிவியல் ஆற்றலையும் நம்ம கூடவே வச்சுக்கிறோம். உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கு அமைதி, பயணங்களில் பாதுகாப்பு, சமூகத்தில் ஒரு வசீகரம், இது எல்லாத்தையும் தரக்கூடிய இந்த ருத்ராட்சம் உண்மையிலேயே ஒரு அதிசய மணிதான். நம்பிக்கையோட அறிவியலும் சேரும்போது அதோட பலன் இரட்டிப்பாகுது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நாமும் பயன்படுத்தி பார்ப்போம். நிச்சயமாக ருத்ராட்சத்தின் வகைகளையும் அவற்றின் தனித்துவமான சக்திகளையும் பற்றி ஆழமாகவும் சுவாரஸ்யமாகவும் விவரிக்கக்கூடிய தலைப்புகள் இல்லாத நீண்ட உரை இதோ. ருத்ராட்சத்தின் முகங்களும் அதன் மகிமைகளும் விரிவான உரை. போஸ்ட் வாய்ஸ் ஓவர் பிகின்ஸ். நாம் இவ்வளவு நேரம் ருத்ராட்சத்தின் தோற்றம் மற்றும் அதன் அறிவியல் பின்னணியை பற்றி பார்த்தோம். இப்போது நாம் பார்க்க போவது மிக முக்கியமான ஒரு பகுதி. ருத்ராட்சம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது அந்த உருண்டை வடிவமும் அதில் இருக்கும் கோடுகளும் தான். ஆனால் உற்று பார்த்தால் தெரியும், எல்லா ருத்ராட்சமும் ஒரே மாதிரி இருப்பதும் இல்லை. இயற்கையின் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒரு அதிசயம். ருத்ராட்சத்தில் முகங்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் உண்டு. இந்த முகங்கள் தான் அந்த ருத்ராட்சத்தின் சக்தியையும் அது யாருக்கு பயன்படும் என்பதையும் தீர்மானிக்கிறது. பொதுவாக புராணங்களின்படி ருத்ராட்சத்தில் மொத்தம் 21 முகங்கள் வரை இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில அபூர்வமான நூல்களில் அதற்கும் மேலே கூட இருப்பதாக குறிப்புகள் உண்டு. ஆனால் நடைமுறையில் நமக்கு கிடைப்பதும் நாம் அதிகமாக பயன்படுத்துவதும் ஒன்று முகங்கள் முதல் 14 முகங்கள் வரை உள்ள மணிகள் தான். இந்த ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு அதிதேவதையும் ஒரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட பலனும் உண்டு. முகம் என்று சொன்ன உடனே அதில் கண், மூக்கு என்று இருக்கும் என்று நினைத்துவிட வேண்டாம். ருத்ராட்சத்தின் மேலிருந்து கீழ் வரை ஓடக்கூடிய அந்த பிளவு கோடுகளைத்தான் லைன்ஸ் நாம் முகம் என்று அழைக்கிறோம். முதல்ல நாம பார்க்க போறது உலகமே தேடிக்கொண்டிருக்கும் ஒரு பொக்கிஷம். அதுதான் ஏகமுகி எனப்படும் ஒரு முக ருத்ராட்சம். ஆன்மீக உலகத்துல இதுக்கு நிகரா வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது சாட்சாத் அந்த சிவபெருமானின் நேரடி வடிவம். இது சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது. இயற்கையிலேயே ஒரு முக ருத்ராட்சம் கிடைப்பது என்பது மிக மிக அரிதான விஷயம். அதுவும் உருண்டை வடிவத்தில் கிடைப்பது கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே நடக்கும். பெரும்பாலும் இந்த ஒரு முக ருத்ராட்சம் அரை நிலவு வடிவத்தில், அதாவது முந்திரி பருப்பு வடிவத்தில் தான் கிடைக்கும். இதை அணிபவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க முடியாது. இவர்கள் ராஜாக்களாகவோ அல்லது மகா ஞானிகளாகவோ தான் இருப்பார்கள். அதனாலதான் இதை ராஜயோகம் தரும் மணி என்று சொல்கிறார்கள். இதை அணிந்தால் ஒரு மனிதனுக்கு தேவையான செல்வம், அதிகாரம், புகழ் எல்லாம் தேடி வரும். ஆனால் அதே சமயம் பற்றற்ற நிலையும் உருவாகும். பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கும் ஒரு பாலம்தான் இந்த ஏகமுகி. எவன் ஒருவன் இதை தன் கழுத்தில் அணிகிறானோ அவனை பிரம்மஹத்தி தோஷம் போன்ற மிக கடுமையான பாவங்கள் கூட நெருங்காது என்று சிவபுராணம் சொல்கிறது. ஆனால் இது கிடைப்பது கஷ்டம் என்பதாலேயே போலிகள் அதிகம் உலாவும் இடமும் இதுதான். உண்மையான ஏகமுகியை தரிசித்தாலே மோட்சம் நிச்சயம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பஞ்சமுகி எனப்படும் 5 முக ருத்ராட்சம். உலகத்தில் விளையக்கூடிய ருத்ராட்சங்களில் சுமார் 90% இந்த 5 முகம் கொண்டதாகத்தான் இருக்கும். ஏன் இயற்கை இதை இவ்வளவு அதிகமா படைத்திருக்கிறதுன்னு யோசித்து பார்த்தால் இதுதான் மனித குலத்திற்கு மிகவும் அத்தியாவசியமானது என்பது புரியும். இந்த 5 முக ருத்ராட்சம் காலாக்னி ருத்ர வடிவமாக போற்றப்படுகிறது. பஞ்சபூதங்களையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சமநிலைப்படுத்தும் சக்தி இதுக்கு உண்டு. இதை யார் அணியலாம் என்ற கேள்வியே தேவையில்லை. ஆண், பெண், குழந்தைகள், முதியவர்கள் என ஜாதி மத பேதமின்றி யார் வேண்டுமானாலும் அணியக்கூடிய ஒரே ருத்ராட்சம் இந்த பஞ்சமுகி தான்.
நாம் ஜெபம் செய்வதற்கு பயன்படுத்தும் ஜெப மாலைகள் பெரும்பாலும் இந்த 5 முக மணிகளால் ஆனவைதான். இதை அணிவதால என்ன பயன்? மன அமைதி. இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் நிறைந்த வாழ்க்கையில மனசை ஒருநிலைப்படுத்த முடியாம தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது குரு பகவானின் ஆதிக்கம் கொண்டது. அதனால அறிவும் ஞானமும் பெருகும். முக்கியமா இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய கோளாறுகள் வராமல் தடுப்பதில் பஞ்சமுகிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அகால மரணத்தை தடுக்கும் கவசமாக இது செயல்படும். சொல்லப்போனால் இது ஒரு சர்வரோக நிவாரணி. அடுத்தது ரொம்பவே சிறப்பான 6 முக ருத்ராட்சம். இது நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அம்சம். கார்த்திகேயனின் 6 தலைகளை குறிப்பதுதான் இந்த 6 முகம். இதனுடைய கிரகம் சுக்கிரன் என்று சில நூல்களிலும் செவ்வாய் என்று சில இடங்களிலும் சொல்லப்பட்டிருந்தாலும் இது வீரத்தையும் வெற்றியையும் தரக்கூடியது. குறிப்பா படிக்கிற குழந்தைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பரிசு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பசங்க புத்திசாலியா இருப்பாங்க, ஆனா படிப்புல கவனம் இருக்காது அல்லது படிச்சது மறந்து போகும். எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா எல்லாம் மறந்துருதுன்னு சொல்ற குழந்தைகளுக்கு இந்த 6 முக ருத்ராட்சத்தை அணிய வைங்க. இது மூளையின் நரம்புகளை தூண்டி ஞாபக சக்தியை அதிகரிக்கும், சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிக்கும். முருகனின் கையில் இருக்கும் வேல் எப்படி கூர்மையாக இருக்குமோ அதே போல இதை அணிபவர்களின் புத்தியும் கூர்மையாகும். கலை, இசை, பேச்சு திறமை போன்றவற்றில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் இந்த 6 முகத்தை அணியலாம். எதிரிகள் பயம், போட்டி பொறாமைகளில் இருந்து விடுபடவும் இது உதவும். சுருக்கமா சொல்லணும்னா, வெற்றி பெற துடிக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு உற்ற தோழன். இப்ப நாம பார்க்க போறது தனிப்பட்ட ஒரு வகை அல்ல, இயற்கையின் ஒரு விசித்திரம். அதுதான் கௌரி சங்கர் ருத்ராட்சம். பேரை கேட்டாலே தெரியும், இது சிவனும் பார்வதியும் இணைந்த வடிவம். 2 ருத்ராட்ச மணிகள் இயற்கையாகவே மரத்தில் வளரும் போதே ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிறந்தால் அதுதான் கௌரி சங்கர். இதை யாரும் பச போட்டு ஒட்டுவதில்லை, இதுவே இயற்கையின் படைப்பு. அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை இது உணர்த்துது. இதை அணிவதால் என்ன நடக்கும்? குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிவின் விளிம்பில் இருப்பவர்கள் இந்த ருத்ராட்சத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டாலோ அல்லது அணிந்து கொண்டாலோ அவர்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு பெருகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இது உறவுகளை பலப்படுத்தும் ஒரு காந்தம் என்று சொல்லலாம். வீட்டுல நிம்மதி இல்ல, எப்பவும் கூச்சலும் குழப்பமுமா இருக்குன்னு சொல்றவங்க வீட்டுல இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் இது. இது மட்டும் இல்லாம இன்னும் பல வகைகள் இருக்கு. 2 முகம் என்பது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம், மனதை ஒருமைப்படுத்த உதவும். 3 முகம் அக்னி பகவானின் வடிவம், தாழ்வு மனப்பான்மையை நீக்கும். 4 முகம் பிரம்மாவின் வடிவம், படைப்பாற்றலை வளர்க்கும். 7 முகம் மகாலட்சுமியின் வடிவம், செல்வத்தை கொடுக்கும். இப்படி 14 முகம் வரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. 14 முகம் என்பது அனுமனின் வடிவம் என்றும் சனியினால் ஏற்படும் கெடுதல்களை போக்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி இத்தனை வகைகள் இருந்தாலும் நமக்கான ருத்ராட்சம் எது என்பதை தேர்ந்தெடுப்பது முக்கியம். ஜோதிட ரீதியாகவோ அல்லது நம் தேவையை அடிப்படையாக வைத்தோ இதை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் எந்த குழப்பமும் வேண்டாம். பொதுவாக சிவனின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தைரியமாக 5 முக ருத்ராட்சத்தை அணியலாம். எந்த முகமாக இருந்தாலும் அது ருத்ராட்சம் என்றாலே அது புனிதமானதுதான். அதை அணியும் போது இது வெறும் மரம் இல்லை, ஈசனின் அருள் என்ற நம்பிக்கையோடு அணிய வேண்டும். முகங்கள் மாறலாம், ஆனால் உள்ளே இருக்கும் அந்த சிவசக்தி ஒன்றுதான். ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஒரு மின்சாரம் பாயும் கருவி, கெபாசிட்டர் போல செயல்பட்டு பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நமக்கு தருகிறது. அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை? அமைதியா, செல்வமா, அறிவா அல்லது குடும்ப ஒற்றுமையா? அதற்கேற்ற ருத்ராட்சத்தை தேர்ந்தெடுத்து அணிந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஒரு நேர்மறையான மாற்றத்தை சந்திக்கும். சிவபெருமானின் கழுத்தில் மாலையாக இருக்கும் அந்த மணிகள் நம் கழுத்திலும் இருந்தால் எந்த தீமையும் நம்மை நெருங்காது என்பது சத்தியம். நிச்சயமாக ருத்ராட்சமும் அணிவதில் இருக்கும் சந்தேகங்கள், உண்மைகள் மற்றும் நம்பிக்கைகளை எந்தவித தலைப்புகளுமின்றி ஒரு நீண்ட விளக்கமான அதே சமயம் சுவாரஸ்யமான உரையாக இங்கே கொடுத்துள்ளேன். இது கேட்பவர்களின் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ருத்ராட்சம், தடைகளும் விடைகளும் முழுமையான விளக்கம். ஹோஸ்ட் வாய்ஸ் ஓவர் பிகின்ஸ். நாம் இதுவரை ருத்ராட்சத்தின் மகிமை, அதன் அறிவியல், அதனுடைய வகைகள் என எல்லாவற்றையும் பார்த்துவிட்டோம். ஆனால் இதையெல்லாம் கேட்ட பிறகு நிறைய பேருக்கு ஒரு ஆசை வரும், நாமும் ருத்ராட்சம் அணிந்தால் என்ன என்று. அந்த ஆசை வந்த அடுத்த நொடியே
கூடவே ஒரு பயமும் வந்து ஒட்டிக்கொள்ளும். ஐயோ, நாம சாதாரண மனுஷங்க, சம்சார வாழ்க்கையில் இருக்கோம். நம்மால அந்த நியமங்கள் ஆச்சாரங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியுமா? அப்படி தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டா சிவனோட கோபத்துக்கு ஆளாகிடுவோமே என்ற தயக்கம் பல பேரை ருத்ராட்சம் அணிய விடாமலேயே தடுத்து விடுகிறது. இன்னும் சில பேர், நான் வாரத்துல 2 நாள் அசைவம் சாப்பிடுறேன், நான் அணியலாமா? பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொன்னாங்க, அது உண்மையா? கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது அணியலாமா அப்படின்னு 1000 கேள்விகளை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். உண்மையை சொல்ல போனால் ருத்ராட்சம் அணிவதற்கு சொல்லப்படும் பல விதிகள் பிற்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதானே தவிர சிவபெருமான் அப்படி எந்த கடுமையான சட்டங்களையும் போடவில்லை. சிவபுராணத்தில் சிவபெருமான் மிக தெளிவாக சொல்கிறார், ஜாதி மதம் இனம் மொழி பாலினம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் என் மீது அன்பு கொண்ட யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சம் அணியலாம். இதுதான் அடிப்படை விதி. எப்படி சூரியன் நான் நல்லவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம் தருவேன், கெட்டவர்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுவதில்லையோ, எப்படி காற்று நான் இந்த ஜாதிக்காரர்களுக்கு மட்டும்தான் வீசுவேன் என்று பிரித்து பார்ப்பதில்லையோ, அப்படித்தான் ருத்ராட்சமும். அது இயற்கையின் கொடை, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. முதலாவதாக பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்ற அந்த மிகப்பெரிய சர்ச்சைக்கு வருவோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பெண்கள் அணியக்கூடாதுன்னு. அது முற்றிலும் தவறு. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பார்த்தால் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் ருத்ராட்சம் மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா? இயற்கையிலேயே பெண்கள் உணர்வு பூர்வமானவர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க மனசு சீக்கிரமா சஞ்சலப்படும், பயப்படும், கவலைப்படும். அது மட்டும் இல்லாம உடல் ரீதியாகவும் பெண்களுக்கு மாதவிடாய், பிரசவம், மெனோபாஸ்னு பல ஹார்மோன் மாற்றங்கள் நடக்குது. இந்த நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு மன தைரியமும் உடல் சமநிலையும் தேவைப்படுது. ருத்ராட்சம் அணிந்தால் பெண்களுக்கு ஒரு ஆர்க்கான சக்தி கிடைக்குது. எந்த சூழ்நிலையிலும் நான் தனியாக இல்லை, என்னை காக்க ஈசன் இருக்கிறார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள விதைக்கப்படுது. தாலிக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு புனித பொருள் இந்த ருத்ராட்சம் தான். அந்த காலத்துல ரிஷி பத்தினிகள், அரச குல பெண்கள் எல்லாம் ருத்ராட்சம் அணிந்ததற்கான சான்றுகள் புராணங்கள்ல இருக்கு. அதனால பெண்கள் எந்த தயக்கமும் இல்லாம தாராளமா ருத்ராட்சம் அணியலாம். மாதவிடாய் காலங்கள்ல கூட அணியலாம் என்று சில ஞானிகள் சொல்றாங்க. ஆனால் நம் மன திருப்திக்காக அந்த 3 நாட்கள் கழற்றி வைத்துவிட்டு 4ஆம் நாள் தலைக்கு குளித்துவிட்டு மீண்டும் அணிந்து கொள்ளலாம். இது நம்முடைய சௌகரியம் தானே தவிர ஆன்மீக தடை கிடையாது. அடுத்தது, அசைவம் சாப்பிடுபவர்கள் அணியலாமா? இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிற பெரிய கேள்வி. சார், எனக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடாம இருக்க முடியாது, அதுக்காக ருத்ராட்சம் போடாம இருக்கணுமா என்று கேட்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. ருத்ராட்சம் அணிவதற்கு சைவமாக மாறித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ருத்ராட்சம் என்பது சாத்வீகமான அதிர்வுகளை கொண்டது. அசைவம் என்பது தாமச குணம், அதாவது மந்த நிலையை தரக்கூடியது. இரண்டுக்கும் எதிர் தன்மைகள் உண்டு. அதனால பெரியவர்கள் என்ன வழி சொல்றாங்கன்னா, நீங்க அசைவம் சாப்பிடும் போது ருத்ராட்சத்தை கழற்றி பூஜை அறையிலோ அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்திலோ வைத்து விடுங்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு கை கால் கழுவி நன்கு குளித்துவிட்டு உடல் சுத்தமான பிறகு மீண்டும் அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். இது ஏனென்றால் நாம் சாப்பிடும் உணவின் மனம் அல்லது அந்த துகள்கள் இந்த மணியின் துவாரங்களில் சிக்கிக் கொண்டால் அது பாக்டீரியாவை உருவாக்கும். புனிதமான அந்த பொருளின் மீது நமக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த முறை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே ருத்ராட்சம் அணிய ஆரம்பிக்கலாம். நாளடைவில் அந்த ருத்ராட்சத்தின் சக்தி உங்க உடம்புக்குள்ள இறங்க இறங்க உங்களுக்கே அந்த அசைவ உணவின் மீது இருக்கும் நாட்டம் குறைந்துவிடும். வேண்டாம், எனக்கு பிடிக்கல என்று நீங்களே ஒதுக்கி வைப்பீங்க. ருத்ராட்சம் உங்களை மாற்றும். நீங்க மாறிட்டு ருத்ராட்சத்தை அணியணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது, மது மற்றும் புகைப்பழக்கம். இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இந்த பழக்கங்கள் நம்முடைய சுய நினைவை, நம்முடைய ஆத்ம சக்தியை சிதறடிக்கும். ருத்ராட்சம் நம்மை விழிப்புணர்வோடு வைத்திருக்க உதவும் ஒரு கருவி. போதைப் பொருட்கள் நம்மை மயக்க நிலைக்கு கொண்டு செல்லும். இது இரண்டுமே முரண்பட்டது. ருத்ராட்சம் அணிபவர்கள் இந்த பழக்கங்களில் இருந்து விடுபட நினைத்தால் இந்த மணி அவர்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். சரி, வேறு எப்போதெல்லாம் கழற்றி வைக்க வேண்டும்? இரவு தூங்கும் போது ருத்ராட்சத்தை கழற்றி வைப்பது நல்லது. இதுக்கு ஆன்மீக காரணத்தை விட நடைமுறை காரணங்கள் அதிகம். தூக்கத்தில நாம் புரண்டு படுக்கும் போது அந்த மணியின் கூர்மையான முனைகள் நம்மை குத்தலாம் அல்லது அந்த மணி நசுங்கி உடைய வாய்ப்பு இருக்கு.
உடைந்த ருத்ராட்சத்தை அணியக்கூடாது. மேலும் கழுத்தில் இருக்கும் கயிறு சில சமயம் மூச்சுக்குழாயே இருக்கலாம். அதனால்தான் இரவில் கழற்றி தலையணைக்கு அடியிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்துவிட்டு காலையில் குளித்த பிறகு ஓம் நம சிவாய என்று சொல்லி அணிவது சிறந்தது. இது அந்த நாளுக்கான ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். அடுத்து மிக முக்கியமான விதி, தீட்டு காலங்கள். அதாவது யாராவது இறந்து போன வீட்டுக்கோ அல்லது மயானத்துக்கோ ஃபூனரல் போகும்போது கண்டிப்பாக ருத்ராட்சத்தை கழற்றி வைத்துவிட்டு செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? ருத்ராட்சம் என்பது வாழ்வின் அடையாளம். அது பிராண சக்தியின் இருப்பிடம். இறப்பு என்பது வாழ்வின் முடிவு. அங்கே எதிர்மறை ஆற்றல்கள், பிரிவின் துயரம், அழுகை என்று சூழலே கனமாக இருக்கும். அந்த அதிர்வலைகள் ருத்ராட்சத்தில் பதியக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விதி. வீட்டுக்கு வந்து குளித்து முடித்த பிறகு மீண்டும் அணிந்து கொள்ளலாம். அதே போல குழந்தை பிறந்த வீட்டுக்கு செல்லும் போதும் தீட்டு முடியும் வரை கழற்றி வைப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு கொள்ளும் போது ருத்ராட்சத்தை அணியக்கூடாது. இது காமம் சார்ந்த விஷயம் என்பதால் அந்த நேரத்தில் புனிதமான பொருட்களை உடலில் வைத்திருக்க கூடாது என்பது சாஸ்திரம். அந்த நேரங்கள்ல கழற்றி வைத்து விடுவது உத்தமம். சிலர் கேட்பாங்க, வேற யாராவது என் ருத்ராட்சத்தை தொட்டா அதோட சக்தி போயிடுமா என்று. அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ருத்ராட்சம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட எனர்ஜியை கிரகித்து வைத்திருக்கும் ஒரு பொருள். பர்சனலைஸ்ட் எனர்ஜி ஹோல்டர். உங்களுடைய பயோரிதம் அதோடு ஒன்றி போயிருக்கும். வேறொருவர் அதை தொடும்போது அல்லது மாற்றி அணியும் போது அந்த எனர்ஜி கலக்க வாய்ப்புள்ளது. அதனால் உங்களுடைய ருத்ராட்சத்தை நீங்களே அணிவதுதான் சிறந்தது. குடும்ப உறுப்பினர்கள் தொடுவதில் தவறில்லை. குளிக்கும் போது அணியலாமா? தாராளமாக அணியலாம். ஆனால் சோப்பு, ஷாம்பு போன்ற ரசாயனங்கள் அந்த மணியின் மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ரசாயனங்கள் மணியின் ஆயுளை குறைக்கும். அதில் இருக்கிற இயற்கையான எண்ணெய் பசையை நீக்கிவிடும். அதனால் குளிக்கும் போது கழற்றி வைப்பது நல்லது. ஆனால் பச்சை தண்ணீரிலோ ஆற்று நீரிலோ குளிக்கும் போது ருத்ராட்சம் கழுத்தில் இருந்தால் அந்த நீர் ருத்ராட்சத்தின் வழியாக பாய்ந்து நம் உடலில் படுவது கங்கையில் குளிப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக ஒரு விஷயம், ருத்ராட்சம் என்பது பயமுறுத்தும் ஒரு பொருள் அல்ல. அது ஒரு பாதுகாப்பு கவசம். ஒரு நண்பனைப் போல, ஒரு தாயைப் போல அது உங்களை பாதுகாக்கும். விதிமுறைகளை மீறிவிட்டோமே, சிவன் தண்டிப்பாரோ என்ற பயம் தேவையே இல்லை. சிவன் கருணை கடல். அறியாமல் செய்யும் பிழைகளை அவர் பொறுத்துக் கொள்வார். ஆனால் தெரிந்தே அந்த புனித பொருளை அவமதிக்க கூடாது. சுத்தமான மனதோடு, நம்பிக்கையோடு, சிவபெருமானே, இது உன்னுடைய வடிவம், நீயே எனக்கு துணையாக இரு என்று வேண்டிக் கொண்டு கழுத்தில் அணிந்தால் அது உங்களுக்கு கொடுக்கும் மாற்றங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அனுபவித்தால் மட்டுமே அது புரியும். அதனால் தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு ருத்ராட்சத்தை அணியுங்கள். சிவனின் அருள் உங்களுக்கு கைகூடும். இவ்வளவு நேரம் ருத்ராட்சத்தின் மகிமைகளை பார்த்தோம். இது வெறும் ஆரம்பம்தான். இதை அணிந்து பயன்பெறும் கோடிக்கணக்கான மக்களில் நீங்களும் ஒருவராக மாற வேண்டும் என்பதே இந்த தொகுப்பின் நோக்கம். சிவசிவா, இவ்வளவு நேரம் ருத்ராட்சத்தின் மகத்துவத்தையும் அருமையையும் பத்தி நம்ம விரிவா பேசணும். ஆனா கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். அதுதான் நம்பகத்தன்மை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல தங்கம், வைரம் வாங்குறதுல கூட ஏமாத்து வேலை நடக்குது. அப்போ ஆன்மீக பொருளான ருத்ராட்சத்துல கலப்படம் இருக்காதா என்ன? வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற ருத்ராட்சங்கள்ல நிறைய போலிகள் இருக்கு. பக்திங்கிறது வியாபாரமா மாறும்போது அங்க போலிகளும் ஊடுருவிடுது. நாமளும் ரொம்ப நம்பிக்கையோடு இது என் வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு ஆசையா வாங்கி கழுத்துல போடுவோம். ஆனா அது வெறும் பிளாஸ்டிக்காவோ அல்லது மரக்கட்டையாவோ இருந்தா அதுல என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்க? பணமும் போச்சு, பலனும் இல்லாம போச்சுன்னு ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால ஒரு ஒரிஜினல் ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பொதுவா மக்கள் கிட்ட ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. சார், ருத்ராட்சத்தை தண்ணியில போட்டா மூழ்கணும், அப்படி மூழ்கினா தான் அது ஒரிஜினல், மிதந்தா அது போலி அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில கடைகள்ல அவங்களே தண்ணியில போட்டு பாருங்க மூழ்கிருச்சு, இத வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது ஒரு தவறான பரிசோதனை முறை. ருத்ராட்சம்ங்கிறது ஒரு மரத்தோட காய். காய்ஞ்சு போன ஒரு காய் லேசா இருந்தா தண்ணில மிதக்கத்தான் செய்யும். அதே சமயம் நன்கு முதிர்ந்த அடர்த்தியான காய் தண்ணில மூழ்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் மணிக்குள்ள சின்னதா ஈயத்தையோ அல்லது இரும்பையோ வச்சுட்டு மேல ருத்ராட்சம் மாதிரி சாயம் பூசி தண்ணில போட்டா என்ன ஆகும்? சட்டுன்னு உள்ள மூழ்கிடும். அப்போ மூழ்கிறதெல்லாம் ஒரிஜினல்னு சொல்லிட முடியுமா? முடியாது.
அதே போல உண்மையான ருத்ராட்சமே கொஞ்சம் முதிர்ச்சி கம்மியா இருந்தா தண்ணில மிதக்கும். அதனால தண்ணில போடுற டெஸ்ட்டை வச்சு மட்டும் முடிவு பண்ணாதீங்க, அது உங்களை ஏமாத்திடும். அடுத்தது ரொம்ப பிரபலமான இன்னொரு டெஸ்ட் இருக்கு, காசு டெஸ்ட். அதாவது 2 செப்பு நாணயங்களுக்கு நடுவுல காப்பர் காயின்ஸ் ருத்ராட்சத்தை வச்சா அது தானா சுத்தம்னு சொல்லுவாங்க. இது பார்க்க மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்கு, ஆன்மீகம் இல்ல. ருத்ராட்சத்தோட வடிவம் உருண்டை கிடையாது, அதுல மேடு பள்ளங்கள் இருக்கும். 2 காசுகளுக்கு நடுவுல வைக்கும்போது அந்த மேடு பள்ளங்கள்ல ஏற்படுற பிடிமானம், கிரிப் மற்றும் லேசான அழுத்தம் காரணமா அது நகரும் அல்லது சுத்தும். இதை எந்திரத்துல செதுக்கின போலியான ருத்ராட்சத்தை கொண்டு வச்சாலும் சுத்தும். அதனால காசுக்கு நடுவுல சுத்துச்சு, அதனால இது பவர்ஃபுல்னு நம்பி ஏமாற வேண்டாம். அப்போ எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது? முதல் வழி உங்களுடைய கண்கள். ருத்ராட்சத்தை நல்லா உத்து பாருங்க. இயற்கை எப்பவுமே நேர்த்தியா இருக்காது. ஒரிஜினல் ருத்ராட்சத்துல இருக்கிற முட்கள், மேடு பள்ளங்கள் எல்லாம் ஒரே சீரா இருக்காது. ஒன்னு பெருசா இருக்கும், ஒன்னு சின்னதா இருக்கும். ஆனா செயற்கையா தொழிற்சாலையில அச்சுல மோல்டு வார்த்தை எடுக்கிற பிளாஸ்டிக் ருத்ராட்சம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒரே சீரான முட்களோட இருக்கும். அதே போல ருத்ராட்சத்துல இருக்கிற கோடுகள், முகங்கள் இயற்கையாகவே மேலிருந்து கீழ் வரைக்கும் பள்ளமா ஓடும். ஆனா போலி ருத்ராட்சத்துல கத்தியால கீறி விட்டது மாதிரி அந்த கோடுகள் ரொம்ப ஷார்ப்பா தெரியும். நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பத்ராட்சம் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. இது விஷத்தன்மை கொண்ட ஒரு காட்டு மரத்தோட காய். பார்க்கிறதுக்கு அச்சு அசல் ருத்ராட்சம் மாதிரியே இருக்கும். ஆனா அது தட்டை வடிவத்துல இருக்கும், ருத்ராட்சம் மாதிரி உருண்டையா இருக்காது. இதை நிறைய பேர் ஒரிஜினல்னு சொல்லி விற்கிறாங்க. அதே போல மரக்கட்டைகளை செதுக்கி அதுல ருத்ராட்சம் மாதிரி டிசைன் போட்டு விற்கிறவங்களும் இருக்காங்க. இதையெல்லாம் சாதாரணமா பார்த்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். உண்மையான 100% நம்பகமான டெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அது வெட்டி பார்க்கிறது, கட்டிங் டெஸ்ட் தான். மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு ருத்ராட்சத்தை குறுக்கால 2ஆ வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை முகங்கள் வெளியே இருக்கும். வெளியே 5 கோடு இருந்தா உள்ள 5 அறைகள், கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் ஒரு சின்ன விதை இருக்கும். இதுதான் இயற்கையின் அமைப்பு. ஆனா பிளாஸ்டிக் அல்லது மரக்கட்டை போலிகள்ல உள்ளே இப்படி அறைகள் இருக்காது. ஆனா நாம காசு கொடுத்து வாங்குற ஒரு புனிதமான பொருளை இப்படி வெட்டி சோதிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனாலதான் அறிவியல் பூர்வமான மிகச்சிறந்த வழி எக்ஸ்ரே எடுக்கிறது. ஆமாங்க, நம்ம உடம்புல எலும்பு முறிஞ்சிருக்கான்னு பார்க்கிற அதே எக்ஸ்ரே தான். ருத்ராட்சத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதோட உள்கட்டமைப்பு அப்படியே தெரிஞ்சிடும். உள்ள எத்தனை விதைகள் இருக்கு, எத்தனை அறைகள் இருக்குன்னு எண்ணி பார்த்தரலாம். வெளியே 5 முகம் இருந்து உள்ள வெறும் 3 அறைகள் தான் தெரியுதுன்னா அது ஒரிஜினல் இல்ல அல்லது வளர்ச்சி குன்றியதுன்னு அர்த்தம். சில பேர் பல முகங்கள் கொண்ட அபூர்வமான ருத்ராட்சம்னு சொல்லி ஒன்னோட ஒண்ணு பசை போட்டு ஒட்டி ஏமாத்துவாங்க. எக்ஸ்ரேல பார்த்தா அந்த ஒட்டப்பட்ட தழும்பு தெளிவா தெரிஞ்சிடும். இன்னைக்கு இருக்கிற நவீன வசதிக்கு நல்ல தரமான ருத்ராட்ச விற்பனையாளர்கள் இந்த எக்ஸ்ரே சான்றிதழோட தான் லேப் சர்டிபிகேட் ருத்ராட்சத்தை விற்கிறாங்க. அதனால ரோட்டோரமா, பஸ் ஸ்டாண்ட்ல கூவி கூவி விற்கிற இடங்கள்ல ருத்ராட்சம் வாங்குறதை தவிர்த்துடுங்க. அங்க வாங்கினா அது சும்மா ஒரு ஃபேஷன் பொருளா தான் இருக்குமே தவிர ஆன்மீக பொருளா இருக்காது. பரம்பரையா ருத்ராட்சம் விற்கிற ஆன்மீக மடங்கள், அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது நம்பிக்கையான குருமார்கள் மூலமா வாங்குறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். இன்னொரு விஷயம், ருத்ராட்சத்தை வாங்கின உடனே கழுத்துல போட்டுக்காதீங்க. அது பலருடைய கைகள் மாறி வந்திருக்கும். அதனால வீட்டுக்கு கொண்டு வந்து கங்கை நீர் அல்லது நல்ல சுத்தமான தண்ணில கழுவி பால்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சு சந்தனம், குங்குமம் இட்டு சிவபெருமான் பாதத்துல வச்சு ஒரு பூஜை பண்ணுங்க. ஓம் நம சிவாய் சொல்லி ஊறி ஏற்றப்பட்ட ருத்ராட்சம் தான் முழு சக்தியோட செயல்படும். இத பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. இது அந்த மணிக்கு உயிரூட்டுற செயல்முறை. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், ருத்ராட்சம் விலை உயர்ந்த பொருளா இருக்கலாம், ஆனா அதை விட உயர்ந்தது உங்களுடைய பக்தி. போலியான பொருளை ஏமாந்து வாங்கிட்டு வந்து சிவன் ஏன் எனக்கு உதவலன்னு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. அதனால வாங்கும் போதே கொஞ்சம் கவனமா விசாரிச்சு தரமானதா வாங்குங்க. ஒரு உண்மையான ருத்ராட்சம் உங்க கைக்கு வந்து சேர்றது கூட சிவனுடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்.